அமைக்கப்பட்டு ஐயா பசும்பொன் தேவர் திருமகனால் அப்பல் கற்ற முறையிலே இந்த தேசத்திலே இந்த இயக்கம் கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே இந்த இயக்கம் இந்த மண்ணில் இந்த பகுதியிலே அந்த புனித இயக்கம் புனித தலைவர் அவர்கள் விதைத்திருக்கக்கூடிய இந்த விதை என்பது மென்மேலும் தலைத்து வளர்ந்து ரொட்டி துண்டுக்கு ஆசைப்படாமல் அதிகாரத்தை மீட்டெடுக்கிற ஒரு வலிமையான சிங்கமும் புலியுமாக. உங்களிடத்தில் ஒரே ஒரு விஷயம், இந்திய தேசத்தில் இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்காக முதலில் உருவாகிய கட்சி என்பது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியும் கூட எல்லா கட்சிகளும் கொண்ட காங்கிரஸ் மகாசபை என்றுதான் இருந்தது. இந்தியாவில் இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்காக முதல் உருவாக்கப்பட்ட இயக்கம் பார்வர்ட் பிளாக் இயக்கம். பணத்துக்காக உருவாக்கவில்லை, கவுன்சிலராக வேண்டும் என்பதற்காக உருவாகவில்லை, எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காக பார்வர்ட் பிளாக் கட்சி 1939 உருவாகவில்லை. இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி இந்த நாட்டு மக்களை அடிமை விலங்குகளை போல் நடத்திய அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சக்திகளை தகர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் இயக்கமாக நேதாஜி அவர்களும் ஐயா பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்களும் உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம். அப்படி இந்த இயக்கம் உருவாகி நேதாஜியுடைய கொள்கைகளை நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கருத்து பிரச்சாரமும் மக்களை திரட்டுவதும் இந்த பிரிட்டிஷ்காரருக்கு புரியவில்லை என்று சொல்லி 1942 ஆண்டு நேதாஜி அவர்கள் இவர்களை அடித்து விரட்டினால் தான் சரியா வரும் என்று சொல்லி ஐஎன்ஏ என்கின்ற இயக்கத்தை 1942 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி துவக்குகிறார். பார்வர்ட் பிளாக் அரசியல் இயக்கமாகவும் ஐஎன்ஏ தேசத்துடைய விடுதலைக்காக நீர்மூழ்கி கப்பல், வெடிகுண்டு, துப்பாக்கி, ராணுவம், விமானம் அத்தனையும் வைத்து கட்சி நடத்திய கட்சி இந்த கட்சி பார்வர்ட் பிளாக் கட்சி. இன்றைக்கு யாரிடமோ கட்சியை பற்றி நாம் போய் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பார்வர்ட் பிளாக் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்துடைய விடுதலைக்காக